அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்க் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். ஆமாங்க, மில்க் ஹல்வா ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் எப்படி ரெடி பண்ணிடலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி மில்க் ஹல்வா செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. அதில் அரை லிட்டர் பாலை இப்போது தனியாக காய்ச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அரை லிட்டர் பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பால் நல்லாவே கொதித்து வரணுங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் பால் நல்லாவே கொதிக்கட்டும். இப்போது பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. அடுத்து நான் இன்றைக்கி இந்த சைஸில் ஒரு லெமன் எடுத்திருந்தேன். அதில் அரை எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்து சாறு எடுத்து அதை சேர்த்துக்கிறேங்க. இது சேர்க்கும் போது பால் நல்லாவே திரண்டு வருங்க. நமக்கு பால் இப்போது பன்னீர் ஆகிட்டுருக்கு. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லாவே பிரிஞ்சு வரணும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு நல்லா பிரியலைன்னா இன்னொரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பன்னீர் அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த துணியில் வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் அதில் மேலாப்பில் ஊற்றி லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுருங்க. எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் இப்போ இந்த தண்ணியில் போயிடும். நமக்கு புளிப்பு சுவை இப்போ இருக்காது. அவ்வளோதான். இப்போ மெதுவாக துணியை எடுத்துருங்க. எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே புழிஞ்சாச்சுங்க. நமக்கு இப்போது பன்னீர் ரெடியாக இருக்குது. இந்த தண்ணி வேஸ்ட்டு தண்ணிங்க, நமக்கு தேவையில்லை. இதை கீழே ஊற்றிடலாம். அடுத்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதில் அந்த பன்னீரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அதை ஸ்மாஷ் மட்டும் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்திலாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த கட்டிங்கெல்லாம் உடஞ்சா மட்டும் போதும். ஓகே, இப்போ நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அல்வா பண்ண ரெடி ஆயிடலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுதான் அடி பிடிக்காது. அந்த பாத்திரத்தில் நம்ம இன்னொரு அரை லிட்டரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போது இதுவும் பால் நல்லாவே கொதித்து வரணும். கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது பாலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பன்னீரை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பால் நமக்கு இயல்பாகவே கீழே உட்காருங்க. அதுக்காக சொல்கிறேன். ரொம்பவும் அடி பிடிக்கும்னு பயப்படலாம் வேணாம். ஓரளவுக்கு நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். இப்போ இந்த பால் எல்லாமே நல்லாவே வற்றி வரணுங்க. நல்லா வற்றி நல்லா சுழண்டு வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிண்டி விடுங்க. இப்போது நல்லாவே எல்லாமே சுண்டி பால் கரெக்டாக வந்துருச்சுங்க. கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சர்க்கரை உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகி வருங்க. கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது ஓரளவு சர்க்கரை நல்லாவே உருகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஹல்வா நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தேனோ அதே கப்பில் 1/4 கப் மட்டும் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா உருக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா நீங்கள் கிளற அந்த நெய்யெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணும். ஹல்வா அப்சர்வ் பண்ணி நமக்கு மறுபடியும் நல்லா லூஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க.
இப்போது ஓரளவுக்கு எல்லாமே நல்லா நெய் உள்வாங்கி நல்லாவே அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ நீங்கள் கிளறவே உங்களுக்கு நம்ம ஊற்றின நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து லைட்டாக வெளியாகுங்க. எல்லாமே வெளியாகாது, ஓரளவுக்கு நெய் வந்து பிரிஞ்சு வந்துட்டு இருக்கும். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள், ஓரளவுக்கு நெய் வெளியில் வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே அல்வா நமக்கு ரெடி ஆயிருங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நெய்யும் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா நமக்கு ஹார்ட் ஆயிரும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் பக்கமாகவே காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.